வணக்கம். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிடுச்சு. இதில் இடையில எலெக்ஷன்ஸ் வந்ததுனால அதனுடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே இருக்குது. அது போக ஒரு டோக்கன் அப்பாயின்மெண்ட் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் வெளியிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்தாங்க கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு. மீதி உள்ள பாடங்களுக்கு எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் புதிய அரசு புதிதாக பதவி ஏற்றிருக்கிறாங்க. இன்னும் உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியேற்ற பிறகு கண்டிப்பாக இந்த டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுடைய விஷயம் கண்டிப்பாக அவருக்கு சொல்லப்படும். அது குறித்து கண்டிப்பாக விவாதித்து உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் டிஆர்பி இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அடுத்த கல்வியாண்டுக்குள்ள ரிசல்ட் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. அது போக வேறு ஏதேனும் விஷயங்கள் இதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உயர்கல்வித்துறையில் வேலை பார்த்த பல்வேறு பேராசிரியர்கள் டெபுடேஷனில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு தயாரான மாதிரி தான் இருக்குது. ஒரு அதிகமான எண்ணிக்கையில் எழுதக்கூடிய பாடங்கள் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இன்னும் வேலேஷன் ப்ராக்ரஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக அப்ளிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் பண்ணணும், அப்புறம் மார்க்கு இதெல்லாம் டேலி ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியேற்ற பிறகு கண்டிப்பாக டிஆர்பி ஒரு சுறுசுறுப்பாக புதிய வேகத்தில் தான் இயங்கும். ஏன்னா சூப்பர்விஷனுக்கு ஆளே இல்லைன்னா நம்ம மெதுவாக தான் எப்பவுமே வேலை பார்ப்போம் அல்லது வேலை பார்க்காமலே இருப்போம். அந்த கண்டிஷனில் தான் இப்போ டிஆர்பி மந்தகதிக்கும் கீழ் உள்ள கதியிலையோ தான் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதனால் கூடிய விரைவில் கண்டிப்பாக நம்ம ரிசல்ட்ஸை எதிர்பார்க்கலாம்.